Welcome all of you to SMAV CB Math Academy videos. In this video we are going to see chapter 2 basic algebra exercise 2.1 first sum. Classify each element of root 7 minus 1 by 4 0 3.14 4 22 by 7 as a member of n q r minus q or z. So பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்பர்ஸ் பற்றி தெரியும். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா n நேச்சுரல் நம்பர் அண்ட் q இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர் p by q ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ p by q ஃபார்முலா இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் இதில் வந்து q நாட் ஈக்குவல் டு 0 pq இன்டிஜர்ஸ். ஸோ அது ரேஷனல் நம்பரோடைய கண்டிஷன் நம்ம நல்லாவே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் ஆர் மைனஸ் q. ஆர் என்பது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க அண்ட் மைனஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து ரேஷனல் நம்பர்ஸ் ஆனால் க்யூவை செப்பரேட் பண்ணால் என்ன இருக்கும்? திஸ் ஒன் தான். இது மாதிரி தான் இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம ஃபுல்லாகவே என்ன சொல்லலாம்? இர்ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இசட் இருக்குது, தட் இஸ் நத்திங் பட் இன்டிஜர்ஸ். ஸோ இப்போ அதை ஒவ்வொன்றா கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ரூட் 7 பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும் ரூட்டு அதில் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஆர் மைனஸ் க்யூ இந்த மாதிரி பக்கத்தில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1/4 இதை நம்ம பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். அது இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியது மாதிரி நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் சொல்ல முடியாது. ஸோ இங்கே ரேஷனல் நம்பர் சொன்னாலும் போதுமானது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நெகட்டிவ் ரேஷனல் நம்பர். ஸோ இட் இஸ் க்யூ. நெக்ஸ்ட்டு 0 இருக்குது. 0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம்னா ஹோல் நம்பராக இருக்கும்போது நான் நினைப்போம். பட் இங்கே இருக்க கிளாஸிஃபிகேஷன் படி எழுதும் பொழுது இசட்ன்றது தான் வரும், இன்டீஜர். எனக்கு கொடுத்துருக்கிறத வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிளாஸிஃபை ஈச் எலமெண்ட் அஸ் ஏ மெம்பர் ஆஃப் திஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெம்பராக தான் கிளாஸிஃபை பண்ணணும். அப்போ நம்ம ஹோல் நம்பர் அங்கே இல்லவே இல்லை, இன்டீஜர் தான் இருக்குது. ஸோ இன்டீஜர் இப்போ ஹோல் நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வந்து ஹோல் நம்பர்னு சொல்கிறது வந்து 0லேருந்து மட்டும்தான் வரும். 0 1 2 3 நெகட்டிவ் நம்பர் சுத்தமாக வராது. பட் இன்டிஜர் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆனால் -1 -2 -3 அது கூட வரும். ஸோ அதான் இன்டிஜர்ஸ். அண்ட் இதை நம்ம 0 நம்ம இன்டிஜர் கண்டிப்பாக சொல்லலாம். பட் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஹோல் நம்பர் சொல்லியதை விட இன்டிஜர் சொல்லியது கரெக்டாக இருக்கும். பட் -1 -2 -3 சொல்ல வேண்டியதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அது ஹோல் நம்பர்ஸ்ன்னு தான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22/7 அண்ட் 3.14. 3.14 இஸ் நத்திங் பட் அது ஒரு ரேஷனல் நம்பர். ஏன்னா 3.14 பார்த்தீங்கன்னா நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் 22/7 எழுதலாம். அங்கேயே 22/7 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதி நீங்கள் வந்து தேவைன்னா எழுதிக்கலாம். ஸோ இதே நம்ம பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். ஸோ க்யூ அண்ட் அகைன் 22/7 எழுதி அதுவும் ரேஷனல் நம்பர்னு எழுதுறேன் பாருங்க. இடையில இன்னொரு நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4. ஸோ இது என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர். அவ்வளோதான். இது ரெண்டெல்லாம் சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவ் டீச்சர்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா க்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். ஸோ எப்படி 4 இந்த ரேஷனல் நம்பர் வரும்? நம்மள தான் p by q ஃபார்மில் தானே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 நம்ம 4/1ன்னு சொன்னாலும் 4 தான். ஏன்னா 4 1 டிவைட் பண்ணாலும் என்ன தான் வரும்? 4 தான் வரும். அண்ட் நம்ம அந்த 1 வந்து வேல்யூபெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. பொதுவாக நம்ம வந்து இந்த சம்ஸில் நம்ம 4/1 உள்ளதை 1 நெக்லெக்ட் பண்ணிட்டு சும்மா 4 மட்டும் போட்டு வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம்? அது ரேஷனல் நம்பர்னு சொல்லிக்கலாம், பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம், பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.